வெல்கம் டு மாசா ஐஏஎஸ் அகாடமி. நம்ம கூட இன்னைக்கு டிஎன்யூஎஸ்ஆர்பி 2024 எக்ஸாம் பாஸ் பண்ண சந்தோஷ் இருக்காங்க. ஸோ வணக்கம் சந்தோஷ். வணக்கம் சார். ஸோ இன்னைக்கு நம்ம அவர்கிட்ட ஒரு எக்ஸாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணாரு, என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணாங்க, அதை பற்றி தான் நம்ம வந்து கேட்க போகிறோம். கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு புதுசாக ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். சரி சந்தோஷ், நீங்கள் என்ன டிகிரி முடிச்சிருக்கீங்க? நான் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கேன். ஓகே. எஸ்டி ஹிந்து காலேஜ் நாகர்கோவில். நீங்கள் படிச்சீங்க. ஓகே. எவ்வளோ நாள் அந்த எக்ஸாம் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஒரு 2 வருஷமாக படிச்சுட்டு இருக்கேன். எக்ஸாம் எழுதி ஒன் இயர் ஆச்சு. 1 இயர் பேலன்ஸு. ஓகே. இந்த ப்ராசஸ் முடியறதுக்கே நமக்கு 1 இயர் ஆச்சு. ஓகே. ஸோ எக்ஸாமுக்கு நீங்கள் என்னென்ன மாதிரியான புக்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணீங்க? நம்ம அகாடமியில் உள்ள புக்கு ஒரு 7 புக்ஸை நல்லா படித்தேன். ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம் ஒரு மார்க்கில் போச்சு. ஓகே ஓகே. அதுக்கப்புறம் அடுத்த எக்ஸாமு ஒரு 63 மார்க், 70க்கு 63 மார்க் எடுத்து இந்த எக்ஸாம் கிடச்சிருச்சு. ஃபுல்லாக ஃபாலோ பண்ண நம்மளோட புக்ஸ் மாசா புக் ஒரு 7 புக் இருக்குது. அதே திருப்பி படிச்சு. ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சமச்சீர் கல்வி புக்கு வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறது இல்லை. ஸோ நம்ம வந்து சமச்சீர் கல்வி புக்கையை சிம்பிளிஃபை பண்ணி ஒரு போலீஸ் எக்ஸாம் ஸ்டூடெண்ட்டுக்கு அந்த போலீஸ் எக்ஸாம் பேட்டர்னில் என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்களோ அதை பேஸ் பண்ணி நம்ம புக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அந்த புக்கை தான் வந்து சந்தோஷம் என்ன பண்ணியிருக்காங்க, கம்ப்ளீட்டாக ஃபாலோ பண்ணி இந்த எக்ஸாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, பாஸ் பண்ணியிருக்காங்க. சரி சந்தோஷ், இந்த நம்மளோட இன்ஸ்டியூட் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு? நான் வெளியே நிறைய பேர்ட்ட விசாரித்தேன் வேறு இன்ஸ்டியூட்டு. அதை கம்பேர் பண்ணும்போது நம்ம இன்ஸ்டியூட்டு பெஸ்ட்டாக இருந்து எவ்வளோ நேரம் ஆனாலும் உட்காந்து படிக்கலாம். இப்போ சிலவங்களுக்கு காலையில் படிக்க முடியும், சிலவங்க மத்தியானம் படிக்க முடியும். அந்த மாதிரி 24/7. இப்போ கீ எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் கையிலே ஒரு கீ சார் கொடுத்துருவாரு. நீங்கள் உங்கள்கிட்ட ஒன்று இருக்கும், எங்கள்கிட்ட ஒன்று இருக்கும். அவங்க எப்போ விருப்பம் இருக்கோ அப்போ வந்து படிக்கலாம். அந்த மாதிரி ஒரு வீடு மாதிரி தான். இப்போ வீட்டில் காலையில் வந்து படிக்க அதே கம்ஃபர்டபுள், அதை விட நல்ல கம்ஃபர்டபுள் இங்கே இருக்கும். ஏன்னா வீட்டில் தனியாக உட்காந்து படிப்போம், இங்கே பசங்க இருப்பாங்க, அவங்க கூட வந்து இருந்து படிக்கலாம். கொஞ்சம் கூட மனசு சோர்வடையாமல் அவ்வளோ ஜாலியாக படிக்கலாம். ஏதாவது டவுட்னா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஒரு கேங் ஆட்டை இருந்து படிக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு வீடு மாதிரி தான். ஒரு ஒன் இயர் ஃபுல்லாகவே மத்தியானம் 2 மணிக்கு வந்தால் நைட்டு ஒரு 11 மணி வரை. அதுக்கப்புறம் பசங்க இருப்பாங்க. இப்போ நான் வீடு கொஞ்சம் லாங் ஆனதுனால நான் 11 மணிக்கு கிளம்பிடுவேன். இப்போ 12 மணி 2 மணி இருந்து படித்த பசங்களும் இருக்காங்க. அந்த அளவுக்கு இன்ஸ்டியூட் நல்லா சப்போர்ட் பண்ணிச்சு. இப்போவும் எக்ஸாம் பாஸ் ஆகி இந்த ப்ராசஸ் போய்ட்டு இருக்கும்போது 11 மணி இருந்து படிக்கிறாங்க. இப்போ நானும் படிச்சிருக்கேன். அடுத்த எக்ஸாமுக்கு சரி டைம் வேஸ்ட் பண்ணண்டாமே. ஏன்னா இப்போ எல்லா அகாடமிலையும் எக்ஸாம் பாஸ் ஆனால் அதுக்கப்புறம் படிக்க விடுவாங்களான்னு தெரியாது. இப்போ நம்ம அகாடமினா இப்போ சார் நீங்கள் ஒன்றும் சொல்ல மாட்டேன், என்ன வேணாலும் பண்ணலாம். அதனால அந்த ஒரு நம்பிக்கை பாஸ் ஆகலாம், படிக்கணும். ஓகே. இப்போ புதுசாக நிறைய பேர் வந்து அடுத்த எக்ஸாம் வந்து சீக்கிரம் போட போகிறாங்க. சரியா? ஜனவரியில் மேக்ஸிமம் வந்து எக்ஸாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ புதுசாக படிக்கிற பிள்ளைங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரி அட்வைஸ் பண்ண விரும்புகிறீங்க? இதெல்லாம் ஃபாலோ பண்ணால் அவங்க பாஸ் ஆகிடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க? புதுசானா இப்போ ஒவ்வொரு ஆள் மைண்ட் செட்டை பொறுத்து. இப்போ எனக்கு கூட ஸ்டார்டிங்கில் படித்த பையன் இதே அகாடமியில் 3 மாதம் படித்து வேலைக்கு போயிருக்கான். அப்போ லாஸ்ட் டைம் 3 மாதம் படித்து போயிருக்கான். இப்போ அவனுக்கு ஓரளவு ஐடியா இருக்கும். இப்போ நான் எல்லாம் ஒன்றுமே 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். இப்போ என்ன மாதிரி பசங்க மெஜாரிட்டி. அதனால் இப்போ 0% தொடங்கினாலும் இப்போ 3 மாதம் வரை கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கும். என்ன நடக்குது அப்படின்னு தெரியாது. ஆனால் அதுவே நிறைய பேர் தாக்கு பிடிக்க முடியாமல் 3 மாதத்துலேயே போயிடுவாங்க. நம்மளால் முடியாது. இப்போ 70க்கு 62 நடக்கணும் சொல்லுமா, அது முடியுமா? இப்போ டெஸ்ட் எழுதி பார்த்தாலும் இப்போ ஸ்டார்டிங்கில் நான் எழுதும் போலும் 70க்கு ஒரு 35, 38. ஆனால் ஒரு 3 மாதம் கஷ்டமாக இருக்குது. அதுக்கப்புறம் நமக்கு சில விஷயங்கள் புரிய ஆரம்பிக்கும். அந்த எஃபர்ட்டை அப்படி கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கணும். அப்படி இருந்துன்னா அதுக்கப்புறம் ஒவ்வொரு விஷயம் நமக்கு புரிய ஆரம்பிக்கும். ஓ இப்படி படிக்கலாம் அப்படின்னு. ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணி 3 மாதம் தான் டைம் இருந்து அதில் ஒரு மார்க்கில் போயிடுச்சு. அப்போ எனக்கே ஒரு கான்ஃபிடென்ட் இருந்து வெறும் 3 மாதம் படித்து ஒன்றும் தெரியாத நம்மவே 57 மார்க் எடுத்துருக்கேன். 58 எடுத்தால் எக்ஸாம் பாஸ் பண்ணலாம். அப்போ ஓகே நம்ம கொஞ்ச நாள் கூட படித்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எஃபோர்ட்டு போட்டு அடுத்த ஒரு 6 மாதத்தில் இந்த எக்ஸாம் வந்து படித்து 70க்கு 63 போட்டேன். அந்த 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 அளவுக்கு படித்த ஒரு மாதிரி படிக்கணும். ஒரு 3 மாதம் கஷ்டப்பட்டாலும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கிற வரைக்கும் நம்ம படிக்கணும். அந்த மாதிரி தான். அதில் நல்ல ஃப்ரெண்ட்ஸை கேங் சேர்த்து வச்சா கொஞ்சம் கூட ஈஸியாக படிக்கலாம். வேற இந்த சோசியல் மீடியாலாம் எப்படி, அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணீங்களா? இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஓரளவு மொபைல் யூஸ் பண்ணுவேன், ஃப்ரெண்ட்ஸு கூட சுற்றுவேன். ஆனால் எல்லாம் லிமிட்டு. படிப்புக்கு குடிக்க இதை அப்படி இப்போ ஃப்ரெண்ட்ஸு கூடயும் ஃபுல்லாக வீட்டிலே இருந்து படிக்க மாதிரி அப்படி இல்லை. தேவைக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட சுற்றுவேன், கொஞ்சம் மைண்டை கொஞ்சம் ஃப்ரீ பண்ணது அந்த மாதிரி. ஆனால் படிக்கும்போது ஃபுல் ஃபோக்கஸாக இருந்து நான் நல்ல எஃபர்ட்டு போட்டு படித்தோம். இப்போ காலையில் 5 மணிக்கு 6 மணிக்கு கிளம்புனாலும் நைட்டு 11 மணி நேரம் அகாடமிலேருந்து வெளியே போக்க 11 மணி ஆகும்.
அந்த அளவு எஃபர்ட் இருக்கணும். அதுவும் இல்லாமல் எனக்கு கொஞ்சம் ஏஜ் அதிகமானனால கொஞ்சம் மனசுல ஒரு பயம் இருந்து. நான் இன்ஸ்டியூட் வரும்போது எனக்கு 25 வயசு. இப்போ ஒரு 2 வருஷம் படிச்சிருக்கேன். லாஸ்ட் அட்டெம்ப்ட் அந்த ஒரு பயம் இருக்குது. அதில் 3 மாதத்துக்கு அப்புறம் படிக்கிற மேலே ஒரு ஆர்வம் இருந்து. நான் அகாடமி புக்கும் ஒரு லிமிட்டுக்கு இருக்கனால ஓகே இதை படிச்சிடலான்னு சொல்லி ஒரு நம்பிக்கை உண்டு. 7 புக்கு மொத்தமே நம்ம கவரம் 7 புக்கு அது டெஸ்ட் பேட்ச் எழுதுனால ஓகே ஒவ்வொரு எக்ஸாம் எழுதுற மார்க் இன்க்ரீஸ் ஆக நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். பசங்களோட சேர்ந்து எழுதுனால ஓகே அவனோட கொஞ்சம் மார்க் அதிகமாக இருக்குது, அப்போ இவனுக்கு லெவலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு போட்டி இருக்கும். பசங்களோட ஒரு போட்டி இருக்கும். அது கொஞ்சம் நல்லா இருந்து. ஆனால் தனியாக இருந்து படிச்சு என்னால் இந்த எக்ஸாம் பாஸ் ஆக முடியாது. இது மாதிரி அகாடமி ஏதாவது வந்து அப்படி படித்து பாஸ் ஆனால் தான் உண்டு. ஏன்னா நம்ம ஒன்றும் தெரியாமல் வந்ததுனால ஓரளவு ஐடியா இருந்ததுன்னா ஒரு 3-5 மாதம் 6 மாதத்துலாம் வேலையை போயிடலாம். லாஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா சந்தோஷ் வந்து 1 மார்க்கில் ஃபெயில் ஆகிட்டாங்க. சரியா? ஸோ இந்த டைம் நம்ம எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணி இந்த எக்ஸாம் கூட என்ன பண்ணியிருக்கலாம், ஓவரால் கட் ஆஃபில் 1 மார்க் 2 மார்க் என்ன பண்ணியிருக்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்க நிறைய பேர் வந்து என்ன பண்ணியிருக்கலாம், ஃபெயில் ஆகிருக்கலாம். தயவு செஞ்சு மனசை தளர விடாமல் அடுத்த ஒரு வருஷம் அட்டெம்ப்ட் போட போய் தான் இன்றைக்கி வந்து சந்தோஷம் என்ன பண்ணுறாங்க, ஒரு யூனிஃபார்ம் வந்து போட போகிறாங்க. அது எனக்கு வேண்டாம், நான் வந்து ஃபெயில் ஆகிட்டேன்னு விட்டுட்டு போயிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சான்ஸே கிடையாது. ஸோ நீங்களும் 1 மார்க் 2 மார்க் இல்லை ஒரு 10 மார்க் 20 மார்க் நீங்கள் ஃபெயில் ஆகிருந்தா கூட தொடர்ந்து நீங்கள் அடுத்த எக்ஸாம் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் வேலை நிச்சயமாக கிடைக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ சந்தோஷ். தேங்க்யூ சார்.